இப்போ 11th முடிச்சு இப்போ 12th இருக்கோம். இப்போ 11th முடிச்சு 12th இருக்கிறவங்க 11th 557 மார்க் லக்ஷயா ஜி. அடுத்தது ஆர் கோபிகா 531. டி ஜனனி 513 மார்க் எடுத்து. வந்துட்டாங்க சார். 11th புக்கு பசங்களுக்கு நோட் புக்கும் 600 ரூபாய் தராரு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுத்தவர். அடுத்தது இப்ப 9th முடிச்சு இப்போ 9th முடிச்சு இப்ப 10th இருப்பாங்க. அவங்க 9th செகண்ட் டி ஷாலினி 460, யதீக்ஷனா 428 தேர்ட் பிளேஸ். இப்ப அடுத்தது 8th முடிச்சு 9th இருப்பீங்க. 8th ஃபர்ஸ்ட் மார்க் வந்து பரீனா பாத்திமா 464. அடுத்தது செகண்ட் பிளேஸ் யோக தர்ஷினி 441. ஆமா ஆர் நந்திகா 440. இவங்களா 8th இருந்து மார்க் எடுத்து இப்ப 9th வந்திருக்காங்க. இப்ப அடுத்தது இப்ப 7th முடிச்சு இப்ப 8th இருப்பாங்க. கீர்த்தனா மதி 485 ஃபர்ஸ்ட் மார்க். செகண்ட் கிருத்திகா 471. தேர்ட் மார்க் வந்து சௌமியா 457. இப்ப 6th மார்க் எடுத்து இப்ப 7th இருப்பாங்க. இப்ப 11th காவியா ஸ்ரீ எவ்வளவு மார்க்? 513 மார்க் எடுத்திருக்காங்க. இப்ப எடுத்து இப்ப 7th இருப்பாங்க. ஏ சஞ்சனா 452 மார்க் ஃபர்ஸ்ட். செகண்ட் பிளேஸ் பி பிரதீக்ஷா 429. தேர்ட் பிளேஸ் பி அர்ச்சனா 418. 10 ரூபா காசுலாம் தேங்க்ஸ் சொல்லுங்களா? அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி இருந்தா நாங்க எந்த ப்ரோக்ராம் நடத்த மாட்டோம். இனிமேல் யாரும் வர மாட்டாங்க. இனிமேல் படிப்புல அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் ஒழுக்கமா இருந்தா உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியுதா? பத்தியா ஸ்கூல் தரம் 4 நாள் ஆச்சு. நீ எப்படி படிக்க போற? உட்காந்துட்டு பர்கான் ஜபீன் சார் 474 மார்க் 10th செகண்ட். அமைதியா இருக்க படிக்கணும். அவங்களும் முன்னுக்கு பார்க்கணும். அவங்களும் முன்னேற ஆகணும். நீங்க
சரி கல்வி பக்கமே அடுத்தது மூன்றாம் இடம் பிடித்த தப்பு பண்ணிட்டேன். தனலட்சுமி வாமன். படிக்கிறதுக்கு இல்லை உனக்கு கொடுத்த துணி தைக்கிறதுக்கு. அடுத்தது மூன்றாம் இடம் பிடித்த பிரியா 540 மார்க் எடுத்திருக்காங்க. அம்மா நீ மகிழ்ச்சி எப்படி அடையல? ரொம்ப சந்தோஷம். 1 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்தா மனசு என்ன பண்ணும்? உன் பொண்ணு பரிசு வாங்கிறத பார்த்தா என்ன பரிசு மனசு. அதுக்குதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா, ஈன்ற பொழுது பெரிது வைக்கும் தாய் தன் மகன் சான்றோன கேட்ட. அதாவது இந்த குழந்தை இத்தனை பேர் மத்தியிலே இந்த பரிசு வாங்குதுன்னு சொன்னா அந்த அம்மா கையில 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட ஐயோ வாங்கல முடியும் மனசுல சந்தோஷப்பட மாட்டாங்க. இப்போ மனநிறைவோட தன்னுடைய மகளும் இந்த அளவுக்கு வந்துதா வாழ்த்துவாங்க. உங்க அப்பா அம்மாவும் நாளைக்கு ஒரு காலத்துல இந்த மாதிரி வந்து இந்த மேடை மேல நிக்கணும். அந்த உணர்வோட நீங்களும் படிக்கணும். நீங்க வெட்டி தட்டு கொடுத்தீங்களோ, எவத்துக்கு தட்டு கொடுத்தீங்களோ, காட்சி தட்டு கொடுத்தீங்களோ, ஆனா இப்போ அது கொடுக்க முடியாது. ஏராளமான கைத்தட்டை தாராளமா வளர்ந்து உங்கள் மத்தியில ஒரு கேள்வி. இது என்ன? நான் நினைச்சிருந்தா பொய் சொல்லிக்கலாம். பொன்னாடை போட்டாலும் பொய் சொல்லி ஒரு ஆடை போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்று வழங்குகின்ற இந்த பொருள் என்ன சொல்லுவாங்களா? இல்லை, இது பயனாடை, பயன்படுத்துகின்ற ஆடை. பொன்னாடை பொய் சொல்றதில்ல, இது பயன்படுத்துகின்ற ஆடை. அதனால இதுக்கு பேரு பயனாடை. இரண்டாவது இடம் மாணவர்
வேண்டுகோள். ஓகே, காது கொடுத்து கேளுங்க, நன்மை அடைவீர்கள். ஓகே, ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் 20 வயது ஆகும் வரைக்கும் பெற்றோர்களுக்கும் பாடம் சொல்லும் ஆசிரியர்களுக்கும் அடங்கி நடப்பது அவசியமாகும். அதுவும் கடனாகும். That is your duty to obey your parents and your teachers. Okay? அது இருந்தாலே நீ மேன்மை அடைவாய். That is missing in most of you. அங்கனம் அடங்கி கீழ் படிந்திருந்தால் எஞ்சி இருக்கும் 80 ஆண்டுகள் உங்கள் சொற்களை உலகமே கேட்கும். நீ அடங்கி இருக்கிறேன்னு 20 வயசு வரைக்கும் உங்களோட சொற்களை உலகமே கேட்குமா? உங்க பேச்ச உலகமே கேட்குமா? மொத்தம் 2 பேர் இல்ல, உலகத்துல எல்லாருமே உங்க பேச்ச கேட்பாங்களா? ஓகே, தங்க மகுடங்கள் உங்களை தேடி வரும். கிரீடம் உங்களை தேடி வருமா? தங்கத்தால செய்யப்பட்ட கிரீடம் உங்களை தேடி வருமா? தங்க மகுடங்கள் உங்களை தேடி வரும். பள்ளி பட்ட படிப்பு பருவம் முழுவதும் படிப்பில் மூழ்குவீர். எதுல மூழ்கணும்? படிப்புல மூழ்கணும். பள்ளி பட்ட படிப்பு, இந்த வயசுல எல்லாம் காலேஜ் படிப்பு, ஸ்கூல் படிப்பு, அதெல்லாம் எப்படி இருக்கலாம்? ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்புல இருக்கணும்ன்றாங்க. ஓகே, சிந்தனை சிதறாமல் படிக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனை சிதறாமல் படிக்க வேண்டும். பெற்றவர் தமக்கு பிள்ளையாய் இருப்பீர். பருவ வயதில் வருவதறியாமல் வாழ்வை சிதைக்காதீர்கள். அழகா ஒபீடியண்டா இருக்கும். அது இருந்தாலே நீ ஜெயிச்சிடலாம். அதுதான் தேவைப்படுகிறது உங்களுக்கு. பணிந்து நடந்தால் உயர்வீர்கள். நிச்சயம் உயர்ந்த இடத்தை பிடிப்பீர்கள். ஓகே, பணிந்து போறதுனால ஒண்ணும் கெட்டு போக போறதில்லை. ஓகே, பணிவு உங்களை நிச்சயம் உயர்த்தும். All the best and God bless you. அன்பு குழந்தைகளே, இந்த நோட்டு புத்தகத்துல நான் முதலிலே ஒரு வாசகத்தை போட்டுள்ளேன். என்ன வாசகம் என்றால், வின்னர். வின்னர்னா என்ன? நீங்கள் அத்தனை பேரும் வெற்றியாளராக மாற வேண்டும். இந்த நோட்டுடைய கருத்தே நீங்க அத்தனை பேரும் வெற்றியாளர்களாக மாறணும், வின்னரா இருக்கணும்ன்ற ஒரே ஒரு எண்ணம் தான். இது இடையில அம்மா சொன்ன மாதிரி 20 வயசு வரைக்கும் அப்பா அம்மா ஆசிரியருக்கு நடங்கி இருந்துட்டீங்கன்னா, மீதி இருக்கிற 80 வருஷத்துக்கு யாரு உங்களுக்கு அனுபவம் சொன்னா, நீங்க ஒரு கிராமத்துல சாதாரணமா ஒரு விஓல இருந்து எத்தனை பதவி மேல போகுது, ஒரு பதவியில நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த ஊரே இருக்குது. படிச்சு பதவிக்கு போயிட்டீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ்ல இருந்து ஒவ்வொரு அந்தஸ்து கூட 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 நீங்க அந்த ஊர் பூரா உங்களுக்கு அடக்கமா இருக்கும். அதனால படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வளர்ந்து வாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். முதலிலே இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே மாநில சராசரியை விட அதிக அளவில் சராசரி கொடுத்து தேர்ச்சி பெற வைத்த இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகம், சமூக ஆர்வலர்கள், ஏன் மாணவிகளை உங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கும். அவர்களுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும். 12th 95 தானம்மா? 97 95 10th 97
இது வந்து ஸ்டேட் ஆவரேஜ் விட அதிகம்தான். அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி விழுக்காடு, அதற்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். கொஞ்சம் முன்னே நிறைய படித்தாங்க, அதில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் முதல்ல உங்களை கண்ணும் கருத்துமாக எறும்பு கடிக்காம குழந்தையிலிருந்து வளர்த்த உங்க பெற்றோர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. இது பத்தாது. தேங்க்யூ தேங்க்யூ. வகுப்பறைகள்ல பாடத்தை தவிர நல்ல பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து ஐயா கேட்கிற மாதிரி இந்த பள்ளியில் படித்த மாணவிகள் ஐஏஎஸ் ஆபீசர்ஸா, ஐபிஎஸ் ஆபீசர்ஸா, ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸா, ஐஐடியில போற மாதிரி உயர் கல்வியில வரணும். எல்லாரும் வரணும். அது எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். பேராசை, அதில் பேராசை எல்லாம் கிடையாது. கல்வியில விருப்பம் சொல்லலாம். அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல். உங்களுக்கு உறுதுணையாக இருந்த உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல். எல்லாத்துக்கும் மேல அடிக்கடி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு பெரிய பலத்தை கைது. இவங்க எல்லாரையும் ஊக்குவிக்கிற பெற்றோர் ஆசிரியர் கழகம், அதனுடைய ஸ்டூடெண்ட் தான் தலைவராக இருக்காரு. அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு ஒரு பெரிய பெற்றோர் கழகம், பள்ளி வளர்ச்சி கழகம் நிறைய இருக்கு. ஓகே, நன்றி. அறிவுடையார் எல்லாம் உடையர், அறிவிலார் என்னுடையர் ஏனும் இலர். अपना बंटी महाजन मैं सुबह सुबह इस जगह पे आया।